ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சிபில் ஸ்கோரை ஜிபே மூலியமா எப்படி நம்ம ஃப்ரீயா பார்க்கறது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நம்ம கூகுள் பே இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட சிபில் ஸ்கோரை ஃப்ரீயா பார்த்துக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டு எதுவுமே நம்ம கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் நம்மளுடைய நேமு, நம்மளோட பான் கார்ட் டீட்டெயில்ஸ் குடுத்தாவே போதும். இப்ப இருக்க கரண்ட்ல இருக்க நம்மளோட சிபில் ஸ்கோர் எந்த ரேஞ்சில இருக்கு? அத டீட்டெயிலா ஃப்ரீயாவே நம்ம பார்த்துக்க முடியும். அத பத்தி தான் நான் இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் எண்ணிலே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இதோட சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இந்த சிபில் ஸ்கோர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், நம்மளோட சிபில் ஸ்கோர் எந்த ரேஞ்சில் இருக்குது பேஸ் பண்ணி தான் நம்ம லோனே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த சிபில் ஸ்கோரை எந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு 3 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெரி போர். 2வது பார்த்தீங்கன்னா, குட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெரி போர்னா இந்த 600 பாயிண்ட்ஸுக்கு கீழ இருந்துச்சுன்னா, தரவே மாட்டாங்க லோனு. ஒரு 700, 750 இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு குட்டு. இதே பார்த்தோன்னா 800, 700க்கு 800, 900 இருந்துச்சுன்னா, எக்ஸலன்ட்டு. உங்க லோன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவைட் பண்ருவாங்க. சரி, இப்போ வாங்க நம்மளோட இந்த ஜிபேல போயிட்டு, நம்மளோட சிபில் ஸ்கோர் எந்த ரேஞ்சில இருக்கு? அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதான் ஜிபேன்னு காட்டுது பார்த்தீங்களா ஷார்ட்டா? இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் நீங்கள் லாகின் பண்ண உடனே ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ண உடனே செக்கிங் யுவர் சிபில் ஸ்கோர் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்களா, சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ என்னோட சிபில் ஸ்கோர் தான் 734. இதில் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு 2, 3 பேமெண்ட் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 760 இருந்துச்சு. சம்திங் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதனால் இந்த சிபில் ஸ்கோர் பாயிண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லோனாக இருக்கட்டும், இல்லை பெரிய லோனாக இருக்கட்டும், அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக கட்டிடணும். கொஞ்சம் டிலே பண்ணால் கூட இந்தமாரி பார்த்தீங்களா, கொஞ்சம் டிலே பண்ண நமக்கு தான் ப்ராப்ளம் அது. இந்தமாரி சிபில் ஸ்கோரில் கட் ஆகும். சிபில் ஸ்கோர் கட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது லோன் வாங்கக்குள்ள நம்ம சிபில் ஸ்கோர் பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லோனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எந்த பேமெண்ட் டிலே ஆகிருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள். இது ஒரு கீழே பார்த்தீங்களா, எஸ்பிஐ லோன். நான் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் லோன் ஒன்று வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. சாரி, 2 வருஷம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால எனக்கு அப்புறம் கீழே பார்த்து அதே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பஜாஜ் ஃபினான்ஸில் வாங்கியிருக்கேன், கரெக்டாக கட்டிட்டேன். அப்போ கிரெடிட் பி எஸ்பிஐ கோல்ட் லோன் இது பார்த்தீங்கன்னா 2024, 23ல் கொஞ்சம் நான் டிலே பண்ணிட்டேன். இந்த டிலே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸை குறைச்சிட்டாங்க. அதனால் எனக்கு தான் ப்ராப்ளம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஒரு லோன் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே கட்டிடுங்க. இப்படி கட்டலைன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த லோன் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். டிலே ஆகுனா பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் கட் பண்ணுருவாங்க. பேக் வரேன். பேக் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். எக்ஸலண்ட் 8 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸலண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. எதுனா கரெக்டாக அந்த டைமுக்கு நான் கரெக்டாக கட்டிடுறேன். நாங்கள் எஸ்பிஐ கோல்டு லோன், அதே கோல்டு லோன் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அது மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கட்டுறீங்கன்னா ஸ்கோரை கொஞ்சம் கம்மியாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்கள் லைவாக நான் பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். நம்ம பயன்படுத்துகிற கூகுள் பேலே லைவாக நான் உங்களுக்கு காட்டிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதுவும் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.